ஓடணும். ஒவ்வொரு தடவையும் நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி நினைச்ச பண்ணல, இப்படி நினைச்ச பண்ணலன்னு உன் விளக்கத்தை கேட்டு கேட்டு எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு பக்கம் தலைவலினா வீட்டுக்கு வந்தா ஒரு நாளும் நிம்மதியா கிடையாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ பேசிட்டு போனதும் அப்படியே எல்லா பிரச்சனையும் மொத்தமா தீந்துருமா? நீ வந்து நின்னாலே புதுசு புதுசா பிரச்சனை தான் வருது. வீட்டுக்கு நிம்மதியா வந்து என்னைக்காவது உட்கார முடியுதா? எப்பா பாரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். மனுஷன் வீட்டுக்கு வந்தா அமைதியா உட்காரணும், கொஞ்ச நேரம் படுக்கணும். இப்படியா பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனைக்கு பின்னாடியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க? என்ன கொஞ்சம் பேச விடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஆமா, பேச விட்டுதான் இப்ப இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். பழைய மாதிரி நான் ஃப்ரீயா இருந்து மாச கணக்காகுது. இப்படியா போச்சுன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் தான் பிடிக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்னங்க நடந்து போச்சு? குடும்பம்னா சின்னதா பெருசா பிரச்சனை வரதாங்க செய்யும். அதுக்கு இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா நாட்டுல எல்லாருமே ரோட்ல பைத்தியம் பிடிச்சுதான் சுத்தணும். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னைக்கு நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு தொலைஞ்சது என்னோட மொத்த நிம்மதியும். முதல் தடவை வந்த போன அப்ப இருந்த மல்லியே வேற. அது வெகுளியா இருந்த மல்லி, அப்பாவியா இருந்த மல்லி. ஆனா இப்ப ரெண்டாவது தடவை மாஸ்டர் பிளானோட உள்ள வந்த பாத்தியா? அப்ப போனது என்னோட நிம்மதி. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு ஆசையா வந்த ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ நினைச்சு ஒரு மாதிரி அப்படியே பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு வீட்டுக்குள்ள. காலம் மாற மாற உனக்கு ஆசை வந்து நீ மாறிட்ட. இப்படி மாறிட்டே இருந்தன்னா அது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். வாழ்க்கையில எப்பவுமே ஒரே மனநிலையோட இருக்கணும். அப்பதான் இந்த விஜயோட மனசுல நீ மதிப்போடையும் மரியாதையோடையும் இருப்ப. நான் என் குழந்தை பிசினஸ்னு எங்க வாழ்க்கை சிம்பிளா கொண்டு போலான்னு நினைச்சேன். நீ வந்த எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட. இப்போ உங்க நிம்மதி போனதுக்கு நானாங்க காரணம். பின்ன இங்க பாரு, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஏன் உன்னை வீட்டை விட்டு வெளியில போட்டு சொல்லாம இருக்கேன் தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நீதான் ரொம்ப சாமர்த்தியசாலி ஆயிட்டியே. என் வெண்பாக்காக மட்டும்தான். அவ என் கூட இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக அதையே சாக்கா வச்சு நீ வருஷ கணக்குல இங்க இருக்க முடியாது. அதிகபட்சம் இன்னும் 3 மாசம் தான். ஆமா, வெண்பாவோட கஸ்டடி கேஸ்ல கடைசி ஹியரிங் வரைக்கும் நீங்க இருந்துதான் தீரணும். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வெண்பா என் கூட தான் இருப்பா. அவ மட்டும் தான் எனக்கு வேணும். நீ என்ன சுயநலவாதி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சுயநலவாதி தான். என் பொண்ணு மட்டும் எனக்கு போதும். மத்தவங்களை பத்தி கவலைப்பட நான் ஒண்ணு தியாகி கிடையாது. முத தடவை உன்னை கான்ட்ராக்ட் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். ரெண்டாவது தடவை போலீஸ வச்சு மிரட்டி நீயே இந்த வீட்டுக்குள்ள வந்த. இங்க பாரு மல்லி, தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிக்கிட்டு சுத்தாத. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நீ என் மனசுல இல்லவே இல்ல. உங்க பெரியம்மா ஏதோ சொல்றாங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீயே ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எந்த காலத்திலையும் நீ எனக்கு பொண்டாட்டியாக முடியாது. ஆமா, நான் சுயநலவாதி தான். என் பொண்ணு மட்டும் எனக்கு போதும். மத்தவங்களை பத்தி கவலைப்பட நான் ஒண்ணு தியாகி கிடையாது. முத தடவை உன்னை கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிட்டு வந்தேன். ரெண்டாவது தடவை போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டி நீ வீட்டுக்குள்ள வந்த. இந்த பாரு, நீ தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிக்கிட்டு சுத்தாத. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது.
அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ என் மனசுல இல்லவே இல்ல. ஐயோ 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 அத்தி, மாப்பிள்ள முகத்துல என்ன ரியாக்ஷன் ஒண்ணுமே தெரியலையே. அவ பேசியிருப்பாளா? பேசியிருப்பா. அது எப்படி பேசாம இருந்திருப்பா? ஐயோ, என்ன சொன்னாருன்னு தெரியலையே. மல்லி, ஐயோ என்னாச்சு புள்ள? ஏய், ஐயோ மல்லி, மல்லி அழாத புள்ள, அழாத. இங்க பாரு, என்ன நடந்தது? சரி விடு. இப்ப என்ன? நீ சொன்னதா அந்த மனுஷன் நம்பல, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு புள்ள இப்படி அழற? ஐயோ நீ விடு விடுன்னு என்ன சொல்லுவல? இப்ப நீ சொன்னதை அவர் ஏத்துக்கலன்னா என்ன மல்லி? உண்மை கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்துராது மல்லி, தெரிய வரும். இங்க பாரு, எல்லாம் பாத்துக்கலாம் மல்லி, நீ அழாத. ஐயோ ஐயோ, என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் புள்ள இப்படி இருக்க, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ச்சே, சும்மா இருந்த உன்னை நான் தான் இப்படி அழ வச்சுட்டேன். ஏ மல்லி புள்ள, அழாத. என்ன பாரு, என்ன பாரு. தப்பு பண்ணிட்டோம் பெரியம்மா. எதை பத்தி சொல்ற? நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வாழ்க்கைன்னு என்னோட நல்லதுக்காக செஞ்ச எல்லாமே தப்புதான் பெரியம்மா. ஏய், என்ன மல்லி என்னென்னமோ சொல்ற? எனக்கு பதட்டமா இருக்கு. உங்களை தப்பு சொல்லல பெரியம்மா, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு கட்டத்துல ஏன் மனசுலயும் தப்பான நினைப்பு வந்துருச்சு. அத கவனிச்சுட்டு தான் நீங்க முழு மூச்சா இந்த விஷயத்துல இறங்குனீங்க. எனக்கு அது நல்லா தெரியும் பெரியம்மா. மல்லி ஆசைப்பட்டுட்டா அவ ஆசையை எப்பாடு பட்டாது நிறைவேற்றி வச்சிடணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க, அதானே? ஐய, என்ன மல்லி பேசிட்டு இருக்க நீ? நான் உன்னை இன்னைக்கு நடந்ததை பத்தி தானே பேச சொன்னேன். நீ அத பேசினியா இல்லையா? மாப்பிள்ள முதல்ல என்ன சொன்னாரு? அதை விட்டுட்டு ஆவும்னா எப்ப பார்த்தாலும் எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இல்ல பெரியம்மா, அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நான் தப்பே செய்யல, உண்மையானவன்னு சொன்னா அவர் நம்புவாரா? சொன்னா நம்புறவங்க சொல்லாமையே நம்புறவங்களா தான் இருப்பாங்க. நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது பெரியம்மா? அவங்க அக்காவும் அவர் நினைக்கிற மாதிரி நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். எதுக்கு நாம அவங்க உறவை கெடுக்கணும்? அவங்களாச்சு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. ஏய், நீ எதுக்கு பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள ஏதோ கோபத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அத மனசுல வச்சுட்டு தான் நீ இப்படி ஏதேதோ உளறி கொட்டிட்டு இருக்கிற. கோபத்துல எல்லாம் இல்ல பெரியம்மா, அவர் உண்மையை வெளிப்படையா சொன்னாரு. என்ன சொன்னார் பிள்ளை? ஓ, அது உண்மைன்னு கடவுள் சீல் வச்சு உங்ககிட்ட கொடுத்தாரா? தனியா பேசினா மனசுல இருந்து பேசுவாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அவர் மனசுல இருந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு பெரியம்மா. அவர் மனசுல எந்த ஓரத்திலயும் எந்த காலத்திலயும் எனக்கு இடம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இரு இரு இரு, அப்படி எல்லாம் மாப்பிள்ள சொல்லிருக்க மாட்டாரு. நீயா ஏதோ அப்படி புரிஞ்சுக்கிட்ட போல. இத பார், முதல்ல கண்ணத்தோட முதல்ல நீ என்ன சொன்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நடந்தது கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்ல. ஐயோ, இத பார், அழாத, சொல்லு. அது வந்து மாப்பிள்ள சொன்னதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் மல்லி. அதுக்காக சமாளிக்காதீங்க பெரியம்மா. இதுக்கு மேல அவர் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரி சரி, அவர் சொன்னது எல்லாமே இருக்கட்டும். மனுஷங்க மனசு ஒண்ணும் இரும்பால செஞ்சது கிடையாதுல்ல, அது மாறும். ஆனா ஒண்ணு மட்டும் மல்லி, இப்ப வேணா உன் மேல மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம். ஆனா அது கூட இருக்கலாம் தான். சின்னதாலாம் எதுவும் இல்ல பெரியம்மா, முழுசாவே அவர் என்ன வெறுக்கிறாரு. ஏன் மழுப்பி மழுப்பி சொல்றீங்க?
ஐயோ இங்க பாரு மல்லி, அந்த இருக்கலாம் தான் அப்புறம் ருக்கலாம் இக்கலாம் கலாம்னு அப்புறம் படிப்படியா வழிக்கு வந்துரும். சரி புள்ள, நீ சொல்ற மாதிரி இருக்குன்னே வச்சுப்போம். அதுக்காக எப்பவுமே அப்படியே இருந்துடலான்னு அப்படியெல்லாம் சொல்லிடாத. இங்க பார், உன் மேல அவர் பிரியமா இருந்த நாளெல்லாம் உண்டு. அது திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும்னு நினைக்கிற? ஆ? உனக்காக அவர் தானே மாண்டிசோரி அப்ளிகேஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. அன்பே இல்லாமையா அதெல்லாம் செஞ்சாரு. சூழ்நிலை இப்ப அவரை கொஞ்சம் உன்னை விட்டு தள்ளி போக வச்சிருக்கு, அவ்வளவுதான். இங்க பாரு, அவரே இன்னும் 3 மாசம் நீ இங்க இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாருல. அதுக்கிடையில என்ன நடந்தாலும் அவர் உன்னை வெளியவே அனுப்ப மாட்டாரே. 3 மாசம் எவ்வளோ பெரிய டைம் தெரியுமா? 3 இன்ட்டு 30 நாள் இன்ட்டு 24 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிஷம் இன்ட்டு 60 செகண்ட் இன்ட்டு பாப்பா எவ்வளோ பெருசு. எனக்கு இந்த மாதிரி பெரிய கணக்கெல்லாம் வராதுடியம்மா. அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு மல்லி. பெரியம்மா, எவ்வளவு நாள் புரியாததா இனிமே புரிய போகுது. என்ன பத்தி 4 விஷயம் அவருக்கும், அவரை பத்தின விஷயம் எனக்கும் தெரிய வந்து என்ன பிரயோஜனம்? மனசுல இடம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு பெரியம்மா? வாசலுக்கு வெளியே இருக்கிற செடிக்கு யாரும் தண்ணி ஊத்துறது இல்ல பெரியம்மா. நான் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? விடுங்க, அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு மனசு வலிக்குது பெரியம்மா. ஏய் இங்க பாரு புள்ள, இங்க பாரு, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. அவர் பாவம், அந்த மனுஷன் என்ன டென்ஷன்ல இருந்தாரோ. காலையில வீட்ல இருந்தும் டென்ஷன், ஒருவேளை ஆபீஸ்லயும் டென்ஷனா இருந்திருக்கலாம். இப்ப நீ திரும்ப காலையில நடந்தது கிளறினதும் ரொம்ப சூடாயிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, முதல்ல உன் கண்ணத்தோட இங்க பாரு, நானே துடைக்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி. ஐயோ, அவர் சொன்னதெல்லாம் கோவத்துல சொன்னதுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அவரை வச்சே உன் மேல அவருக்கு இருக்கிற பிரியத்தை சொல்ல வைக்கிறேன். ஏய், என்ன என்னால முடியாதுன்னு பாக்குறியா? இந்த அன்னபூர்ணி எவ்வளவுக்காகவோ என்னென்னமோ சாதிச்சு கொடுக்குறா. என் புள்ள நீ, உனக்கு நான் செஞ்சு காட்ட மாட்டேனா? எனக்கு 100% தெரியும் மாப்பிள்ள மனசுல நீ இருக்கிற, இப்பவும் நீ இருக்கிற. அத அவர் வாயால உங்ககிட்ட இன்னும் இந்த 3 மாசத்துக்குள்ள சொல்ல வைக்கிறேன். அப்படி நான் சொல்ல வைக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். இது உன் மேல என் மேல சத்தியமல்லி. ஐயோ, கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கே. நான் தான் தேவையில்லாம கிளப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் ஆற போட்டிருக்கணும், அவசரப்பட்டுட்டேன். சாரி மல்லி, சாரி மல்லி. கோயிலுக்கு போற நேரம் புள்ள, இப்படி அழுது வடிஞ்சிட்டு இருக்க கூடாது. இத பார், சாமி மேல பாரத்தை போட்டுட்டு சிரிச்ச முகமா இருக்கணும். நான் இருக்கையில உனக்கு பலமா, பெரியமா இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம்? வா வா. ஐயோ கடவுளே, இவளை காப்பாத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.